Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் கிட்டத்தட்ட 35 நிமிட உரையாடல் நடைபெற்றிருக்கு. இந்த உரையாடலில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு விரிவான ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியில் அமெரிக்காவுக்கு இத்தனை நாள் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்திருக்காரு. ட்ரம்பிடம் மோடி பேசியது என்ன, குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கு மோடி மறுப்பு தெரிவிச்சிருக்காரா, இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம். Milky Mist ice creams. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காமில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களில் இந்தியாவினுடைய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பெயரில் கடந்த மே 7ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலானது தொடர்ச்சியாக 4 நாட்கள் நீடித்தது. இறுதியாக மே 10ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கான அந்த நடவடிக்கை அப்படின்றது போர் நிறுத்தம் மூலமாக முடிவுக்கு வந்தது. இந்த போர் நிறுத்தமானது பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்திலிருந்து வந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த போர் அப்படின்றது நின்று இருக்குன்னு சொல்லி இந்தியா தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. அதுவே பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்த மே 10ஆம் தேதி ஆனது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றி தினமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமுமே இந்த நாளை வெற்றி தினமாக நம்ம கொண்டாடணும்னு சொல்லி பாகிஸ்தான் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதற்கு மத்தியில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த இந்த போர் நிறுத்தத்திற்கு நான் தான் காரணம் சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போற இடத்துல எல்லாமே பதிவு செஞ்சுட்டு வராரு. இந்த ஒரு மாத இடைவெளியிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட முறை இந்த போர் நிறுத்தத்துக்கு நான் தான் காரணம் சொல்லியிருந்தாரு. ட்ரம்பினுடைய பேச்சில் பல்வேறு முரண்பாடுகள் அந்த நேரத்திலேயே தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். குறிப்பா அந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அந்த போர் சூழல் சமயத்துல கூட அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த முரண்பாடு சம்பந்தமாக இரு நாடுகளுமே பேசிக்கொள்ளும் அப்படின்னு தான் முதல்ல அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியான ஜேடி வான்ஸ் அவர்களே இந்த விஷயத்துல நாங்க தலையிட விரும்பல அப்படின்றதையும் பதிவு செஞ்சிருந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த போர் முடிஞ்ச உடனேயே இந்த போர் முடிவதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுல வர்த்தகத்தை நான் ஒரு முக்கியமான ஆயுதமா பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். அதாவது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி இரு நாட்டு தலைவர்களுமே மிகவும் அறிவாளிகள். நிச்சயமாக இந்த போரை நீட்டிக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. 2 நாடுகளுமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட வர்த்தகம் செய்யலாம், வர்த்தகம் செய்வதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினேன் அப்படின்றது தான் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வந்தார். இன்னும் ஒரு படிக்கு மேல போய் அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்திலேயே இதை சமர்ப்பிச்சிருந்தார். கடந்த ஏப்ரல்ல அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எல்லா நாடுகளுக்குமே பரஸ்பர வரி விதிப்பை விதிச்சிருந்தார். இந்த ஒரு வரி விதிப்பை எதிர்த்து அமெரிக்காவினுடைய நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது சட்டவிரோதமானது, இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பற்ற சூழல்ல தான் பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். அமெரிக்காவுக்கு எதிராக ஏதாவது ஒரு நாடு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக தடை செய்வதற்கு தான் இந்த நடைமுறையை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு ட்ரம்ப் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் இந்த வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக தான் நான் பயன்படுத்தினேன் அப்படின்றதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தார். அப்போ அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் வரையிலும் ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னது இந்தியா தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு விமர்சனமாகவும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அழுத்தத்தையும் ஏற்பட்டிருக்கு. இந்தியா தரப்பிலிருந்து முதல்ல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, இஸ்லாமாபாத்லேருந்து வரக்கூடிய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை செஞ்சோமே தவிர வேற எந்த நாட்டினுடைய தலையீடும் இல்லை அப்படின்னு தான் இந்தியா முதல்ல இருந்து சொல்லிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய சூழலை தான் ஒரு மாதம் கழித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விஷயத்தை ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காரு. குறிப்பா கடந்த 16ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி இந்த 2 நாள்ல நடந்த G7 உச்சி மாநாடு, இந்த உச்சி மாநாட்டில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி கனடாவுக்கு போயிருந்தாரு. அந்த G7 மாநாட்டிலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஒரு முக்கியமான சந்திப்பு ஏற்படுவதாக இருந்தது. ஆனால் ட்ரம்பினுடைய திடீர் வேறொரு பயணத்தின் காரணமாக அந்த சந்திப்பானது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையில ஒரு 35 நிமிட போன் உரையாடல் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த உரையாடல் குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, PM Modi told US President that India now regards terrorism not as a proxy war but actual war அப்படின்னு.
இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த தீவிரவாதத்தை வந்து நாங்கள் உண்மையான போராகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா மிகப்பெரிய அளவுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கு அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்புக்கு தெரிவித்திருந்தார். அதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முழு ஆதரவு இருக்கிறதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் தெரிவித்ததாக விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் பெஹல்காம் நடந்த இந்த தாக்குதலுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிக்கிறதாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ட்ரம்பினுடைய இரங்கலுக்கு பிறகு இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்றாரு. தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா நடத்திய இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற இந்த நடவடிக்கை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த மோதலானது இஸ்லாமாபாத்தினுடைய அதாவது பாகிஸ்தானினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் நிறுத்தப்பட்டதை தவிர வேற எந்த நாட்டினுடைய தலையீடு இல்லை அப்படின்றத ட்ரம்ப் கிட்டேயே குறிப்பிட்டிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ ட்ரம்பினுடைய இந்த ஒரு மாத கால பிரச்சாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பிரதமர் மோடியினுடைய இந்த உரையாடலானது அமைஞ்சிருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. ஏற்கனவே இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்த இந்த வரி விதிப்பு இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற சூழல்ல மோடியினுடைய இந்த பேச்சின் மூலமாக விரிசல் அடையுமா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் இதன் மூலமாக அமையுது. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை நிச்சயமா நம்ம சந்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக இந்த குவாட் மாதிரியான சில மாநாடுகளில் நம்ம நிச்சயமாக சந்திக்க போகிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இறுதியாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, தீவிரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு ட்ரம்ப் முழு ஆதரவையும் தருவதாக குறிப்பிட்டிருந்தார். அப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அரசியலுக்காக இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே இந்தியாவுக்கு எதிராக வரும் காலங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையில நடந்த இந்த உரையாடல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.